சாரி தமிழ், இந்த ஆட்டோ டிரைவர் இப்படி மாத்தி பேசுவான்னு நினைக்கல. நீங்க என்ன சார் பண்ண முடியும்? சரஸ், அவனை இன்னைக்கு எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துடும் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் என்னால் முடியாமல் போயிடுச்சு. பரவாயில்ல தமிழ், ஒரு தடவை தோத்துட்டோம், ஆனா அடுத்த தடவை கண்டிப்பா ஜெயிப்போம். என்ன தமிழ் சார், நான் கூட சிஸ்டர் இன்னைக்கு வெளியே வந்துருவாங்கன்னு நினைச்சேன், இப்படி ஆயிடுச்சே சார். டேய் வாய் மூடுறா, தப்பிச்சிட்டோம்லாம் நினைக்காத. நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் 2 பேரும் அநியாயமா கொன்னுட்டீங்க. உங்களுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். தமிழ் அந்த தண்டனையை கண்டிப்பா வாங்கி கொடுப்பாரு. ஏங்க இவங்களெல்லாம் விட்டாதீங்க. மா சரஸ்வதி, டென்ஷன் ஆகாத, உன் உடம்புக்கு நல்லது இல்லம்மா. எனக்கு எதுவும் ஆகாத அத்தை. நானும் குழந்தையும் நல்லா தான் இருப்போம். தமிழ் எங்களை காப்பாத்துவாரு. சார் பாவம் சிஸ்டர், ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்பவே உங்களால ஒன்றும் பண்ண முடியல. டேய், குடும்பத்துக்கு அடுக்க வந்த விஷ பாம்புகளா, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையாடா? அநியாயமா கர்ப்பமா இருக்கிற ஒரு பொண்ணு மேல இப்படி ஒரு பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கீங்களே, நீங்களும் உருப்பிடுவீங்களா? என்னமாமா சொல்றீங்க? நாங்க பழி போட்டோமா? அவங்க கொலை பண்ணத அத்தனை ஒர்க்கர்ஸ் பார்த்துருக்காங்க. சீ, வாய மூடு. ஒரு எறும்புக்கு கூட கெடுதல் நினைக்காதவிடா என் மருமக. அவ இப்படி ஒரு கொடூரத்தை செஞ்சான்னு கடவுளே வந்து சொன்னாலும் நாங்க நம்ப மாட்டோம். இதுக்கு பின்னாடி நீதான் இருக்கேன்னு எங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும்டா. 2 அப்பாவிங்க உயிரை எடுத்திருக்கீங்க. எங்க மேல இருக்கிற பகையில அந்த பொண்ணை ஏன்டா இப்படி பண்ண? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா தான் போவ. அத்தை, கொலை பண்ணது சரஸ்வதி சிஸ்டர் தான். அவங்க தான் ஜெயிலுக்கு நிரந்தரமா போறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. நாம அப்படி போறோம். தமிழ் சார், உங்க முயற்சியை கைவிட்டுறாதீங்க. ஆல் தி பெஸ்ட். வரேன். டேய், இந்த திமிரெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். தமிழ் யாரையும் விட மாட்டாரு. உனக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். சீக்கிரம் அநியாயத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். சரிங்க சிஸ்டர், பார்க்கலாம். வரேன். போமா. மாப்ள, என்ன ஓவரா பேசிட்டு போறா? அதான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிப்பேன்னு சொல்றாள்ல. அவளுக்கு ஜெயிலுக்குள்ளேயே என்னெல்லாம் கஷ்டம் கொடுக்க போறேன்னு மட்டும் பாருங்க. போலாம் வாங்க.